தாவேகா 2வது மாநில மாநாடுல விஜய் அவர்கள் ரேம்பாக்கு வரும்போது பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட ஒரு இளைஞர். அந்த விவகாரம் இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த விவகாரம் உண்மையா பொய்யான்னு நிறைய சேனல்கள் அவங்க வீட்டுக்கே போயே பேட்டி எடுத்து போட்டாங்க. ஆனாலும் வேண்டுமென்றே இந்த ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்கள் விஜய் மீது தவறாக அவருடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக சில விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மதுரையில மாநாடு நடக்குதுன்னு போதப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் மாநாட்டுக்கு போல ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்ட்டு இவன் மாநாடு பார்க்க போனான். சரி அவன் தெரியாது எங்கப்பா இருக்காரன், இந்த அம்மா வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டானாக்கா அவன் அவ்வளவு தூரம் அந்த விஜய் மேல ஆர்வமா இருந்திருக்கான். போன பையனா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம், சரி பொறுமையா போப்பான்னு விலைக்கு தானே விடணும், இல்ல நவுத்தி தானே விடணும். தூக்கி என்னமோ பந்த தூக்கி கடைசிற மாதிரி குப்பை தூக்கி கடைசிற மாதிரி அவனை கடைசினா அவன் கைகால் ஒடிஞ்சிருந்தது. இல்ல அவன் உயிர் கொண்டுனா நான் என்ன செய்யறது, என் குடும்பம் இல்லாத குடும்பம், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஒரு பொய்யோட வேள்வி என்னன்னு விஜய்க்கு இது தெரியுமா தெரியாதா? இப்ப வீண்டான்ல நீ அவனை பிடிச்சிருக்கியா, நீ பாட்டி நீ வந்துட்டு தான் இருக்க, போயிட்டு தான் இருக்க, எதுக்கு நீ போற, அவனை பிடிக்க வேண்டியதானே, இல்ல பிடிக்க சொல்ல வேண்டியதானே. மத்தவங்கள தொங்கலாட்டி இருக்கான், கம்பியை பிடிச்சி தொங்கலன்னு வச்சுக்கான், அன்னைக்கு செத்துருப்பான். நாங்க தான் பிள்ளைய இருந்து போயிருக்கணும். நீ இப்பயே உன்னுடைய ரசிகருக்கு உனக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்கலனாக்கா நீ எப்படி நீ என்ன மக்களை நீ பாதுகாப்பு பண்ண போற? செய்யறான்னு சொல்லக்கூடாது. ஆட்சிக்கு வரங்காட்டி ஒருத்தன் செய்யணும் மக்களுக்கு. சும்மா நான் அவன் சொத்தா இவன் சொத்தா அடுத்தவங்க நம்ம குத்தம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம செய்யணும், நம்ம கரெக்டா மக்களை பாதுகாப்பு. உனக்காக வந்தப்ப 2 பசங்க செத்துருக்கானுவோ. ஒருத்தன் மூச்சுதான் ஏற்பட்டு ஒருத்தன் செத்துருக்கான். ஒருத்தன் இது என்ன கரண்ட் கம்பி ஏதாவது மோதி அது அதால செத்துருக்கான். 2 பையனும் வாலிபத்து பையன், வாழ்ற பையன். அவனோட உயிர் என்ன, அது நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன நீ பணம் கொடுத்தாலும், என்ன ஈடுகட்டினாலும் அவன் உயிரை நீ கொடுக்க முடியுமா? அவன் அப்பா அம்மாவுக்கு அவன் இருக்கிற பாசம் நீ கொடுக்க முடியுமா? சொல்லு. எத்தனை பேருக்கு நான் அண்ணனா என்ன நினைக்கிறாங்களா, நான் தாய் மாமனா இருக்கிறாங்க. எப்படி நீ தாய் மாமனா இருப்ப? நீ எல்லாத்துக்கும் நீ செய்வியா? உன்னை பார்க்க மாநாட்டுக்கு வந்தவனுக்கு நீ என்ன நீங்க மரியாதை கொடுத்துருக்கீங்க? தூக்கி எதுக்கு வீசுறான்? உனக்கு தான் அவன் பாடி காட்டினாக்கா அப்ப இருக்கிற உயிர் போட்டு தூக்கி கடை சொன்னால நான் ஒருத்தர் தூக்கி கடைசுங்கிறான். எது கடைசுங்கிறான்? அவன் சொல்றான் தூக்கி கடைசுனா அவனோட அந்த அருமை என்னன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் விஜய் மீது புகார்னு சொல்லித்தான் போடுறாங்க. அது எந்த வகையில் என்ன புகார்னு சரியா இன்னும் நிரூபிக்கவே படலை. அப்படிப்பட்ட புகாராக தான் இந்த புகார் இருக்கு. இது வேற ஒருத்தன்னு சொல்லினுக்கிறாரு. அது அவரு இல்ல, இது கீழே விழுந்தது நான் தான். அவங்க அம்மாவும் பேசியிருப்பாங்க. அவங்க அம்மா ஏன் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இதை தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க. எல்லாமே ஆதார் இருக்குது. என் போட்டோ, அந்த ரேம்ப் மேல நான் இருக்கிற வீடியோ எல்லாம் ஆதார் இருக்குது. இதுல நான் இந்த சட்டை இந்த துண்டு, அந்த தொங்கினு கம்பி பிடிச்சி தொங்கி நிற்பான். இந்த துண்டு கூட தெரியும் பாருங்க. ரசிகர்களா இருக்கிறவன் அவன் தன்னுடைய தலைவனை பார்த்த உடனே ஆர்வ மிகுதியால போய் கட்டி பிடிச்சி அவனை தெய்வமே அப்படின்னு சொல்லி அந்த அன்பை வெளிப்படுத்துறது ஒரு சிலர் சாதாரணமாக இருக்கிறான். சில பேர் அந்த எல்லையை மீறிறாங்க. அது தவிர்க்க முடியல. அப்படிப்பட்ட பசங்க ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கே இந்த மாதிரி தீவிரமான வெறித்தனமான ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. அவர் அதனால தான் அப்படிப்பட்ட மக்கள் போற்றும் தலைவராக உருவாக முடிஞ்சது. அது மாதிரி இவருக்கும் ஒரு கூட்டம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அதை தவிர்க்க முடியாதது அதெல்லாம். அதனால் இந்த பவுன்சர்களை மீறி இந்த பையன் அப்படி ஆசைப்பட்டது மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் வருங்காலத்தில் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். ஆனால் கட்டுப்படுத்த முடியாத இந்த மாதிரி அபரிமிதமான ஒரு அன்பை குற்றவங்க இருக்கும்போது அதை நம்ம என்னன்னு சொல்கிறது, அதை அவங்க தான் அதை வருங்காலத்தில் புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி அவங்க தொடர்ந்து அரசியலில் பயணிக்கும் போது அது அவங்களா மாற்றிப்பாங்க. குன்னந்தொகுதியிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது தவறான தகவல். அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன் தான். என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோட சுயநினைவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது. நான் வேற, அந்த பையன் வேற. நடந்து முடிந்த தாவேகா 2வது மாநில மாநாட்டு மதுரைக்கு போயிருந்தேன். தாவேகா தலைவர் அவர்கள் ரேம்ப் வாக் வரும்போது அவரை பார்க்கணுங்கிற ஆசையில் கிட்ட போகும்போது அவர் சுற்றி இந்த பவுன்சர் என்னை தூக்கி கீழே கடாசிட்டாங்க. நான் சுதாரிச்சுக்கிட்டதுனால கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். அதனால் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நான் இல்லை, அது வேறு பையன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளால் கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்த பவுன்சரால் பாதிக்கப்பட்ட நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறேன். நான் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் சிவகுமார் பேசுகிறேன். இப்போ ஒரு 4-5 நாளாக ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டே இருக்குது. தளபதி அவர்கள் அவரோட பாதுகாவலர்கள் பவுன்சரை தூக்கி போட்டாங்க ஒரு பையனை, பெரம்பலூர் பெரியம்மாபாளையத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பவுன்சர் தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல. தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துட்டு அது நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே வந்திருந்தப்போ உனக்கு ஏதாவது சேதாரமானு கேட்டிருந்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல. யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரியல. இப்போ அந்த பையன் மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. இது ஒரு தவறான தகவல்.
ஆனால் வந்து யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல, அவங்க வந்து இப்போ மனு கொடுத்து தளபதி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பவுன்சர்கள்லாம் வந்து பாதுகாப்புக்கு எதுக்காக நியமிக்கப்படுறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு தலைவர், அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவருக்கு பல லட்சம் பேர், பல கோடி பேர் நம்புற ஒரு தலைவரை பார்க்கணும்னு நினைக்கிறது பல லட்சம் பேருடைய ஆர்வமாக இருக்கலாம். ஆனால் அதை பாதுகாக்க வேண்டியது ஒரு சிலருடைய கடமையாக இருக்குது. அந்த வகையில் தான் பவுன்சரெல்லாம் நியமிக்கிறாங்க. நம்ம அந்த பவுன்சரையும் மதிக்காமல், எதையுமே மதிக்காமல், அந்த ஆர்வத்தால் இந்த ஒரு பையன் செஞ்ச தவறுனால கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாகுது. அதை அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காதுன்னு நம்புவோம். ஏன்னா பவுன்சர்களுக்கு நம்ம தப்பு சொல்ல முடியாது. இந்த பையன் தான் ஆர்வ மிகுதியால் இவ்வளோ தூரம் போய் அந்த வேலையை பார்த்துருக்குறான். அது தவறு தான். அது வந்து எந்த வகையில் பார்த்தாலும் அவன் மேலே தான் தவறு. நம்ம பவுன்சர்கள் போட்டிருக்கோம், அந்த ஆயில் தடவி அந்த கம்பி இது போட்டிருக்கிறாங்க, தடுப்புகள் போட்டிருக்கிறாங்க. அந்த தடுப்புகளில் ஆயிலெல்லாம் தடவி வச்சுக்கிறாங்க. அதை தாண்டி தான் இந்த பையன் போயிருக்கான். மிகப்பெரிய தவறு அது. இது வந்து சொந்த கட்சி, நம்ம கட்சியில் இருக்கிறதுனால அது மாதிரி அந்த பையங்க மேலே எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியல. அதுதான் அவங்களுக்கு அறிவுரை தான் சொல்ல வேண்டியிருக்கு. இனிமேல் இது மாதிரி ஒரு எதிர்கட்சிகளுடைய சதியை வந்து நாமெல்லாம் சேர்ந்து முறியடிக்கணும். இது வந்து இது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது. இது யாருடைய வேலைங்கிறத இந்த தமிழக மக்கள் சீக்கிரமே உண்மையை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இது சீக்கிரமே உண்மை வெளிச்சத்துக்கு வரும். அப்போது அம்பலப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு அசிங்கப்படுத்தணும், தன்னை வீழ்த்த ஒருத்தன் வந்துட்டானே அப்படிங்கிற கவலை வந்துருச்சு. அவனை வீழ்த்தணும் அப்படிங்கிறத பல வகையில் சூழ்ச்சி செய்ய பார்க்குறாங்க. அது நடக்குமானா நடக்காது. ஏன்னா தொடர்ந்து அரசியலில் பயணிக்க போகிறோம் இல்லையா நம்ம. அது என்ன நடக்குங்கிறத பார்க்கத்தான் போகிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பதில் சீக்கிரமாகவே கிடைக்கும். அடுத்த 2026 தேர்தலையே மிகப்பெரிய அளவில் பதில் கிடைக்கும். ஒரு பக்கம் சீமான் அவர்கள் அடுத்த மாநாடு அவர் பதில் சொல்லுங்கிறாரு. மாநாடு பதில் சொல்லட்டும், எல்லாமே பதில் சொல்லட்டும். ஆனால் வெற்றி என்பதும் தேர்தல் அரசியல் என்பதும் வேறு. அதாவது ஒருத்தருக்கு 4 ஓட்டில் ஒரு சீட்டு வின் பண்ண வரலாறு உண்டு. தேமுதிக தலைவர் வந்து 40 சீட்டு கொடுத்து 29 எம்எல்ஏ தான் ஜெயிக்க முடிஞ்சது. மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருந்த தேமுதிக. அதுபோல் ஒரு நாளும் தமிழக வெற்றி கழகம் மாறாது. அப்படி ஒரு நாளும் மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. முதல் தேர்தலிலேயே செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு தான் போகும். இது வந்து பல ரெக்கார்டுகளை தகர்த்துட்டு தான் இந்த வெற்றி அமையும். அப்படி தான் நம்ம இங்கே நடக்கும். இதுதான் இங்கே நடக்க போகுது. இவங்க தற்கூரிகளாக நம்மளை தற்கூரிகள்னு சொல்கிறாங்க. இந்த தற்கூரிகளுக்கு அடுத்த ஜூன் மாதம் பதில் தெரிஞ்சிடும். ரொம்ப நாள் இல்லை, பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டியதே இல்லை. பார்ப்போம் இவங்க இந்த புகாரை என்னவா மாற்ற பார்க்குறாங்கன்னு பார்ப்போம்.